எனதன்பு ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க மிகுந்த பொறுமையோட செயல்படுவாங்க. சிரமங்களிலும் அமைதியா இவங்க இருப்பாங்க. ஒருவரிடம் பொறுப்பு கொடுத்தா அதை முழுமையாக இவங்க நிறைவேற்றுவாங்க. குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியினால நம்மளோட ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி விரிவா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறேங்க. குருவின் வக்ர நிவர்த்தியால ஏற்படும் நன்மைகள், ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் கிடைக்க போகும் யோகங்கள், தொழில், வேலை வாய்ப்பு, குடும்பம், ஆரோக்கியம் போன்ற பல்வேறு அம்சங்களை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறேங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தியால ரிஷபராசிக்கு பணவரவு, வேலை வாய்ப்பு, உடல் ஆரோக்கியம் மேம்படும். கார்த்திகை, ரோகிணி, மிருக சீசியம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் சிறப்பான பலன்களை பற்றி விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. ஜாதகத்தில் குருவின் நிலை அறிந்து செயல்பட்டமா நம்ம வாழ்க்கையில பல விதமான நன்மைகளை நம்ம பெற முடியுங்க. குரு பகவானின் வக்ர நிவர்த்தி பயிற்சியால வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. குருவின் பார்வை கோடி நன்மை தருங்க. வக்ர நிவர்த்திக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் ஏற்பட போகுது. பொன், பொருள், நகைகள் எல்லாம் சேர போகுது. ரிஷப ராசியினரின் குணாதிசயங்கள்: இவங்க குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவங்க, நாகரிகமானவங்க, கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க கடமைக்காக வேலை செய்யாம உணர்வு பூர்வமாக அர்ப்பணிப்போட செயல்படுவாங்க. ஆசை, கற்பனை, கலை போன்ற துறைகளில் இவங்க பெரிய அளவுல சாதிக்கக்கூடியவங்க. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதனால ஏற்படும் யோகங்கள், பணம், பொருள், நகை, சேமிப்பு போன்ற விஷயங்கள் குறித்து உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. குருவின் தொடர்பு இல்லாம எதுவும் சாத்தியம் இல்லைங்க. ஜாதகத்துல உள்ள தோஷங்கள் நீக்கும் கிரகங்கள் குரு பகவானுங்க. ரிஷபராசிக்காரங்க தங்கள் லக்கணத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா என்பதை பார்க்கணுங்க. ரிஷபராசிக்கு குரு 2 மற்றும் 11ஆம் வீடுகளின் அதிபதி. 11ஆம் இடம் லாபத்தையும் ஆசைகளையும் குறிக்குதுங்க. 8ஆம் இடமான வெளிநாடு, வெளியூரு, திடீர் அதிர்ஷ்டம், மருத்துவ செலவு, வம்பு வழக்குகள் பற்றி குறிக்குதுங்க. ஜாதகத்தை பார்க்காம பலன்களை ஒப்பிட வேண்டாங்க. குரு வக்ரமாக இருந்த காலத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள், பொருளாதார பிரச்சனைகள், மன வருத்தங்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு நல்ல பார்வையாக பார்க்கறாருங்க. அதனால வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு, கடன் குறைதல், எதிரிகள் தொல்லை நீங்குதல் போன்ற நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, விசா பிரச்சனைகள் சரியாகும். மருத்துவ செலவுகள் குறையும். புதிய தொழில் தொடங்க நல்ல நேரம் இந்த நேரம். அப்பா அம்மாவின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். வீடு, இடம், பூமி போன்ற சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சுக்கிரன் ரிஷபராசியை நோக்கி வர்றதுனால சுப செலவுகள், திருமணம், வீடு, வண்டி வாங்குதல் போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம், கொடுத்த பணம் திரும்ப கிடைத்தல் போன்ற நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். மருத்துவம், ஆசிரியர் துறை, அரசாங்க வேலை போன்ற துறைகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு, நெருப்பு சார்ந்த வேலைகள், உணவுத்துறை, கலைத்துறை, ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள், பல நீதிபதிகள் ஆகியோர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியினால பல விதமான நன்மைகள் இந்த காலகட்டத்துல நடக்க போகுதுங்க. ரிஷப ராசிக்கார நல்லுள்ளங்களே, உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியின் காரணத்தால பலவிதமான நன்மைகள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே தடைகளின்றி நீங்க நினைச்சபடி நடந்து முடிய போகுது. பணவரவு அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய சேமிப்பு ஆரம்பிக்க போகுது. வேலையில நிலைத்தன்மை உருவாக போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வர போகுது. வியாபாரத்துல உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க. வீட்டுல சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க.
உறவுகள் மேம்பட போகுதுங்க. தகராறுகள் எல்லாம் குறைய போகுதுங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் அமையுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க. நல்ல தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்துல மரியாதை உயருங்க. உங்களோட மன அமைதி அதிகரிக்கும். உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய கவலைகள் குறையுங்க. நல்ல முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க. வாழ்க்கையில கூடிய விரைவில் நீங்க வெற்றி அடைய போறீங்க. நீங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அந்த முடிவுல ஒரு தெளிவு இருக்க போகுதுங்க. நீங்க செய்யக்கூடிய வேலையில கவனத்தை செலுத்த போறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல எண்ணங்களா, நேர்மறையான எண்ணங்களாக இருக்க போகுது. உங்களோட மன உறுதி அதிகரிக்க போகுது. தெய்வ நம்பிக்கை அதிகரிக்க போகுது. உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய உடலில் இருந்த நோய்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது. நல்லா உங்களுக்கு தூக்கம் வர போகுதுங்க. உடலுக்கு ஒரு சக்தி ஏற்பட போகுதுங்க. மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையுடைய விதமே அருமையா மாறப்போகுது. உணவு பழக்கமெல்லாம் சீராக போகுதுங்க. உங்களுடைய திறமைகள் அதிகரிக்க போகுது. கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்க புதிய தகவல்களை கற்றுக்க போறீங்க. புதிய திறமைகளை வளர்த்துக்க போறீங்க. தேர்வுகள்ல வெற்றியை பெற போறீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க. போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய தொலை தொடர்பு துறையில உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட புத்திசாலித்தனம் உறவுகளுக்கிடையில வெளிப்படும். உங்களுடைய அறிவு அதிகரிக்கும். கடன்கள் எல்லாம் குறையும். நீங்க தொழிலுக்கு போட்ட முதலீடு மூலமா உங்களுக்கு பன்மடங்கு லாபங்கள் அதிகரிக்கும். வாகனங்கள் எல்லாம் வாங்குவீங்க. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய வருமானம் உயரும். உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் காரிய தடை தாமதம் உண்டாகலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது, கவனமா செயல்படுறது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் தீரும். எதுவும் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முரட்டு தைரியம் உங்க மனசுல இருக்கக்கூடாதுங்க. பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்குங்க. கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நட்பலன்களே உண்டாகும். உத்தியோகஸ்தவர்கள் மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கைக்கு நிச்சயமா வந்து தீருங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாயிரும். சொன்ன சொல்ல காப்பாற்றி விடுவீங்க. அதனால மதிப்பு கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். உங்களின் புத்திசாலித்தனத்தால சில சாதனைகளை நீங்க செஞ்சு முடிப்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய காலமா உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்கு.
திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பீங்க. வியாபார போட்டிகள் குறைஞ்சு போயிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்தே சேரும். வருமானம் கூடும். பாராட்டு கிடைக்கும். அதனால மன திருப்தி உண்டாகும். பிள்ளைகளின் தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான பூஜிக்கிறதன் மூலமா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்துல அமைதி நிலவும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமா நிறைவேறும். உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா நீங்க செஞ்ச பாவங்கள் நிச்சயமா குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.